துருக்கி உள்ளிட்ட அரபு நாடுகளுடைய படை ஒன்றை உருவாக்கி வெஸ்ட் பேங்க்ல தற்போது பாதுகாப்புக்கு நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு முனைப்பை காட்டி வருகிறது துருக்கி. குறிப்பாக நமக்கு தெரியும் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில், மேற்கு கரை பகுதிகளில் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் அவர்களுடைய ஆக்கிரமிப்பாளர்களை கொண்டு வந்து அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு தொல்லை கொடுத்து பல பேரை கைது செய்கிறார்கள். இதே நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய அப்பாவிகளுடைய இடங்களை அபகரிக்கிறார்கள். இதற்கு என்ன வழி காணுவது என்பதில் ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறது துருக்கியினுடைய அரசாங்கம். அதாவது அரபு நாடுகளோடு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசுகிற அடிப்படையில் இன்றைய தினமும் டர்க்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர் ரியாதுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார். ரியாதிலே நடைபெற இருக்கிற மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் அவர் பங்கெடுக்க இருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தைகளில் நடக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த மிக முக்கியமாக துருக்கி அங்காரா மூலமாக முன்வைக்கப்பட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, வெஸ்ட் பேங்க்ல துருக்கி உள்ளிட்ட அரபு நாடுகளுடைய படை ஒன்றை உருவாக்கி வெஸ்ட் பேங்க்ல தற்போது பாதுகாப்புக்கு நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு முனைப்பை காட்டி வருகிறது துருக்கி. துருக்கி இப்படி ஒரு முனைப்பை எடுக்கும் போது ஈவன் அமெரிக்காவை அதை எதிர்க்க முடியாது. ஏன்னு கேட்டால், நேட்டோவை நம்ம துருக்கியை ஒரு அளவுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். துருக்கி என்பது சவுதிக்கு நிகரான ஒரு கட்டத்தில் சவுதியை விடவும் பலம் வாய்ந்த நாடாக இருக்கக்கூடியது. குறிப்பாக சவுதி அரேபியா கூட ஆயுத தயாரிப்புகளில் மும்முரமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அல்ல. ஆனால் துருக்கி ஆயுதங்களை தயாரிப்பது மட்டுமல்லாமல் பலவிதமான விமானங்களை தயாரிக்கிற அளவுக்கு பலம் பொருந்திய ஒரு நாடு. நேட்டோ படைப்பிரிவுகளில் அதிகமான படைகளை கொண்ட ஒரு நாடாகவும் துருக்கி தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் துருக்கி சார்பாக தற்போது இந்த முன்மொழிவு வைக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த யுத்தம் ஆரம்பித்து 2 மாசத்துல கூட துருக்கி வச்சாங்க. இந்த எகிப்தில் இருக்கக்கூடிய நம்பர் 1 குழப்பவாதியாக இருக்கிற ஷைத்தானாக இருக்கிற அப்துல் ஃபத்தா சிசி தான் அதை கெடுத்தாரு. அந்த அடிப்படையில் மீண்டும் எகிப்து தான் இதை கலாப்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் அரபு நாடுகள் இதற்கு ஒருங்கிணைந்து வர வேண்டும் என்கிற கோரிக்கையை தற்போது துருக்கி முன்வைத்திருப்பது மட்டுமல்லாமல், துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் மே மாதம் 9ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதியை வெள்ளை மாளிகையில் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கான மேலதிக 17 பில்லியன் US அடங்கிய ஆயுத உதவியை அமெரிக்கா அறிவித்ததை தொடர்ந்து தான் அமெரிக்க ஜனாதிபதியை சந்திக்க விரும்பவில்லை என்று சொல்லி கட் அண்ட் ரைட்டாக அமெரிக்க ஜனாதிபதியுடனான சந்திப்பை மொத்தமாக தடுத்திருக்கிறார். வரமாட்டேன் என்று அறிவித்திருக்கிறார் துருக்கியினுடைய அதிபர் அர்துகான். அர்துகானுடைய முடிவுகளை பொறுத்தவரை நமக்கு தெரியும். ஹமாஸை வெளிப்படையாக ஆதரிக்கிறார், ஹமாஸுக்கு துணையாக நிற்கிறார், ஹமாஸுக்கு அலுவலகம் அமைத்து கொடுத்திருக்கிறார், ஹமாஸினுடைய தலைவரை அழைத்து நேரடியாக பேசுகிறார். தற்போது வெஸ்ட் பேங்கிலே அரபு தேசத்தின் படைகள் களமிறங்க வேண்டும் என்று வெளிப்படையாக பேசி வருகிறார். அல்லாஹுதான் அருள் புரிய வேண்டும். எப்படியோ அந்த மக்களுக்கு நிம்மதியான ஒரு நிலை கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த நேரங்களில் தான் என்ன நடக்கிறது, ஹூதிகளோடு என்ன நடக்கிறது இந்த செங்கடலிலே என்கிற கேள்விகள் மிக முக்கியமானவையாக மாறி இருக்கிறது.